ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்புக்குரிய சகோதர சகோதரி, இந்த நாளிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களை யாவரையும் அன்புடன் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் சங்கீதங்களின் புஸ்தகம் 1வது சங்கீதம் 2வது வசனத்திலிருந்து 3 வசனம் வரைக்கும். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்காலில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராயிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் இந்த வேத வசனம் சொல்லுது, கர்த்தருடைய யார் பாக்கியவான் என்றால், கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலுமா தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவானா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, யார் பாக்கியவான் அப்படி என்றால், இரவும் பகலும் அதில் மேல் தியானமாய் அதில் மேல் சிந்தையாக அப்படியே இருக்கிற மனிதன் பாக்கியவான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. இந்த நாளில் வேதத்தில் தியானமாக இருக்கிறீர்களா? வேதத்தை அதன் மேல் தாகத்தோடு இருக்கிறீர்களா? நீங்கள் தான் பாக்கியவான். பாக்கியவான்களை மாத்திரமல்ல, வேதவசனம் சொல்லுது, அவன் நேர்காலில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்திலே தன் கனியை தந்து இலையுதராய் மரத்தை போல் இருப்பான் என்று வேதவசனம் சொல்லுது. அவன் இலையுதராய் மரத்தை போல் இருப்பான் என்று வேதவசனம் சொல்லுது. அன்புக்குரிய சகோதர சகோதரியே, மரத்திற்கும் மனிதனுக்கும் ஒப்பிட்டு பல காரியங்களை இந்த வேதாகமம் நமக்கு வெளிப்படுத்தி தருகிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, மரத்திற்கும் மனிதனுக்கும் ரொம்ப ஒற்றுமையாக மனிதனை ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கும். 37வது சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கும், ஒரு கொடிய பலவந்தமான ஒரு மனிதனை கண்டேன். அந்த மனிதன் போகும் பொழுது இலை தன்னுடைய நிலத்தில் கேட்ட பசுமையானவனைப் போல் இருந்தான். ஆனால் நான் திரும்பி வரும் பொழுது அவன் இல்லை என்று வேதவசனம் சொல்லுது. இதை குறித்து ஆண்டவராய் இயேசுன்னு சொல்லுகிறான். திராட்சை செடி என்று சொல்லுகிறார். அத்தி மரத்தை காண்பிக்கிறார். மனிதனுக்கும் மரத்திற்கும் ஒப்பனையாக சொல்லிக்கொண்டே வருகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, நீயும் நானும் செழிப்பாக வாழவதற்கு இந்த வேதத்தில் நீ தியானமாக இருக்கும் பொழுது உன்னுடைய நீர்க்கால்கள் ஓரம் எப்பொழுதும் நீ நடப்பட்டு நீர்க்கால்கள் ஓரத்தில் நடப்பட்ட மரம் போல இருப்பாய். நீர்க்கால்கள் மரம் போல இருக்கிற எந்த மரமும் பட்டு போகாது. அது எந்த காலத்திலையும் அது தன் காலத்தில் கனிகளை தந்து கொண்டே இருக்கும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, இந்த நாளிலும் இந்த வேதத்தில் தியானமாக இருக்கும் பொழுது, இந்த வார்த்தையின் மேல் வாஞ்சையாக இருக்கும் பொழுது, கர்த்தர் தாமே உன்னை ஆசீர்வதித்து நீர்க்கால்களைப் போல உன்னை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. கர்த்தர் தாமே உன்னை ஆசீர்வதிப்பார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.